என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்கா எப்படி சின்டாக்ஸ் இருக்க போது, அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே பார்க்கல தானே? இப்போ ஸ்ட்ரிங்னா என்னென்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா? ஓகே. ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்திருப்போம். அண்ட் தென் நம்பர்னா எப்படி அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு டேட்டா டைப்ல நம்பர்ஸ் அப்படின்னா நீங்க டெசிமல் கொடுத்தாலும் நம்பர் தான். அதுக்கடுத்து நீங்க வேற ஃப்ளோட்ல கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷனா கொடுத்தாலும் சரி, எல்லாமே எந்த கேட்டகரி கீழ வரும் அப்படின்னா நம்பர் டேட்டா டைப் கீழ தான் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்னா என்னன்னா டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன எலமெண்ட் கொடுத்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் டைப்ல தான் வரும். இப்ப நீங்க ஒரு நம்பர் எடுத்துட்டு போய் டபுள் கோட்ஸோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே கொடுத்தீங்கனாலும் அதையும் கம்பைலர் எப்படிதான் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கணும்னா ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அரேஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க அரேவை டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகேவா? இது சிமிலர் டு உங்களுக்கு வந்துட்டு சி மாதிரி தான் இருக்கும். சிலயே நம்ம இதே மாதிரி தான் அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும். ஓகே. ஸோ கான்ஸ்ட் நீங்க கண்டிப்பா இப்போ ஒரு வேல்யூவை நீங்க வந்துட்டு இப்போ ஒரு அரேவை நீங்க பிக்ஸ் பண்றீங்கன்னா அதுல நீங்க சேஞ்சே பண்ண மாட்டீங்கன்னா, நீங்க அத கான்ஸ்ட்ல குடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கான்ஸ்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேக்கு ஒரு நேம் வேரியபிள் நேம் குடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த அரேல எப்படி இருக்கணும்னா, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள செப்பரேட்டட் பை கமாஸ், எலிமெண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ் இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு ஐட்டம்ஸும் செப்பரேட்டட் பை கமாஸா இருக்கணும். அப்பதான் நம்ம அரேஸ டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பூலியன் டேட்டா டைப். இப்ப பூலியன் டேட்டா டைப் நம்ம பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கண்டிஷனல வந்து செக் பண்றோம். இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்குமா இல்ல ஃபால்ஸா இருக்குமா அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பூலியன் டேட்டா டைப் கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப செக் பண்றாங்க எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் டுவா இருக்கா. சோ கரெக்ட்டா இருந்துச்சு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நேத்து யூஸ் பண்ணோம் தானே ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம இஃப் ஆஃப் ட்ரூன்னு யூஸ் பண்ணுவோம் தானே. இது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஓகே. இப்போ ட்ரூன்னு எழுதலாம். இல்ல நீங்க 1ன்னு மென்ஷன் பண்ணாலும் அங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. 1ன்னு மென்ஷன் பண்ணாலும் அதுவும் என்னது அப்படின்னா ட்ரூனா 1ன்னு எடுத்துக்கும். ஃபால்ஸ்னா 0. ஓகேவா? 0ன்னு குடுத்துட்டேன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. 1ன்னு குடுத்தேன் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு என்னது பூலியன் டேட்டா டைப். ஓகே. ஸ்ட்ரிங்கும் நம்பர்ஸும் நேத்தே பார்த்துட்டோம். அண்ட் தென் அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவை நீங்க வந்துட்டு டிக்ளேர் பண்றீங்க. ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு வேல்யூவையுமே நீங்க அசைன் பண்ணல அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்டு டேட்டா டைப்ல இருக்கும். ஓகேவா? சோ நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்துட்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் முதல்ல படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். டேட்டா டைப் மொத்தம் 2. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ நம்ம இப்ப பார்த்த நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் பூலியன், அப்புறம் அன்டிஃபைன்டு, நல்லு, சிம்பிள், அதுக்கடுத்து பிக் இன்ட் எல்லாமே நமக்கு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இருக்கும். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா பிக்கின்ட்டு உங்களுக்கு தெரியுங்க. நான் சொன்னேன்ல. பிக்கின்ட்டுனா, இப்ப நீங்க நார்மலா நம்பர்ஸ் குடுக்குறத விட கொஞ்சம் பெரிய டிஜிட்ஸா குடுக்குறீங்க அப்டின்னா, அது வந்து பிக்கின்ட் டேட்டா டைப் கீழ வரும். சோ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்டின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? லைக் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல, டிக்ஷனரி தெரியும் தானே? பைத்தான் உங்களுக்கு ஃபெமிலியர்ன்னு சொன்னீங்க. சோ டிக்ஷனரி தெரியும் தானே? டிக்ஷனரி எப்டி இருக்கும் பைத்தான்ல? கீ வேல்யூ மேம் கர்லி பிராக்கெட்
ஆப்ஜெக்ட்டா மேம்? இல்லன்னா வந்து பேரந்தீசிஸ் ஓப்பன் பண்ணியா மேம்? கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் இந்த கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும் தெரியுமா? இப்போ நேம் அப்படின்னா அவங்களோட நேம் அண்ட் தென் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும் கர்லி பிரேசஸ்க்குள்ள. எஸ் மேம், எஸ் மேம். அதுதான் அதுதான் நீங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? சோ அதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கீ வேல்யூ பேர்ஸா நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம்ல, அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இங்க நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது வந்துட்டு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கீழே வரும். இப்படிதான் இருக்கும். கர்லி பிரேசஸ்க்குள்ள இப்போ ஒரு ஃபீல்ட் நேம், அதுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு ஃபீல்ட் நேம், அடுத்து ஒரு வேல்யூ, அடுத்து ஃபீல்ட் நேம் வேல்யூ, இந்த மாதிரி இருக்கும். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட டிக்ளேர் பண்ணுவோம். சோ அங்க நம்ம கீ வேல்யூ பேர்ஸ்னு சொல்லுவோம், இங்க வந்து அது நேம் வேல்யூ பேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் கர்லி பிரேசஸால என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு பேருமே கமாவால செப்பரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இததான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வரும். மத்தது எல்லாமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல தான் வரும். சோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்? அந்த கீய வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நிறைய கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு கீ, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா, அத நான் அதோட கீய வச்சு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இது எல்லாமே நான் சொன்னேன்ல. ஒவ்வொரு டைப்பையும் நான் சொன்னேன். இப்படிதானே? சோ பிக் இன்ட், நம்பரு அப்படின்னு நிறைய சொன்னேன். சோ இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்னா, டிக்ளேர் பண்ணும்போது நீங்க வந்து லெட் வேர் கான்ஸ்ட் வச்சுதான் டிக்ளேர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அங்க டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா நம்ம C-ல தான் இன்ட், கேர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். சோ அப்போ ஒரு எலமெண்டோட டேட்டா டைப்பை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அதோட டைப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். வெயிட் அ மினிட். அப்போ ஒரு எலமெண்டோட டைப்ப நான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன். அது என்ன டைப்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ டைப் ஆஃப்ன்னு குடுத்து நான் வந்துட்டு அந்த எலமெண்டோட வேல்யூவ நான் தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து சோ இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்துட்டு நீங்க டைப் ஆஃப் குடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த எலமெண்டோட டைப் இப்போ வந்து 3ன்னு நான் டைப் ஆஃப் 3ன்னு குடுத்தாலும், அது எனக்கு எனது நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணும். டைப் ஆஃப் 0வும் எனக்கு எனது நம்பர் தான். 314ங்கிறது நம்பர் தான். 3.14ங்கிறது நம்பர் தான். சோ நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு, டைப் ஆஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அந்த எலமெண்டோட டைப்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க எக்ஸ்பிரஷனா குடுத்தாலுமே, அதுவும் அதோட டைப்பும் என்னது நம்பர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. சோ நான் இங்க எம்ப்டி வேல்யூவா குடுக்குறேன் அப்படின்னா, எம்ப்டி வேல்யூவா குடுத்தேன் அப்படின்னா, அங்க வந்துட்டு அன்டிஃபைன்டுன்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ இல்ல அப்படின்னா, இப்ப டபுள் கோட்ஸ் மட்டும் குடுத்தேன் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நான் இங்க வந்து எந்த வேல்யூமே நான் இந்த காருக்கு அசைன் பண்ணல. ஓகேவா? நான் ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் தான் குடுத்திருக்கேன். சோ டபுள் கோட்ஸ்ன்னு குடுத்ததுனால, இது வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரிங்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதே நான் இங்க எந்த வேல்யூமே அசைன் பண்ணலன்னா, அது அன்டிஃபைன்டுன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்து வந்துட்டு என்னது அப்படின்னா, டைனமிக் டைப்ஸ். சோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். லெட் வேர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பண்ணிருப்பேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப லெட்லயும் வேர்லயும் ஏதாவது ஒரு எலமெண்ட்ட நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்துட்டு வேரியபிள் நேமுக்கு வந்து ஒரு 5ங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் அதோட வேல்யூவ சேஞ்ச் பண்ணும்போது, அதோட டைப்ப கூட நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நான் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்க கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா அசைன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா என்னது? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு, ஒரு டேட்டா டைப்ல உள்ள வேல்யூ அசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னொரு ஒரு டேட்டா டைப்ப கூட அதே வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். எப்போ? அந்த வேரியபிள லெட் அல்லது வேர வச்சு நான் டிக்ளேர் பண்றப்போ. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்ம டைப்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். கீழே நான் ஸ்கிரிப்ட் டேக் இன்டர்னலா ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இன்டர்னலா ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட்ல ஏ இஸ் ஈக்குவல் டு 45 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு இப்ப நான் இதோட டைப் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக்ல நான் என்ன பண்றேன்னா டைப் ஆஃப் ஓகே. ஸோ நான் இப்ப போயிட்டு ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு நம்பர் அப்படிங்கறது ரிட்டர்ன் பண்ணிருக்கா. ஸோ நான் இதே அதோட வேல்யூவை ஒரு டெசிமல்ல கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் இப்பவும் எனக்கு நம்பர் தான் இருக்கும். நான் இத வந்துட்டு அதே நம்பரை நான் இப்போ டபுள் கோட்ஸ்ல குடுக்குறேன் அப்படின்னா இப்ப எனக்கு அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்னு ரிட்டர்ன் பண்ணும். இததான் நான் சொன்னேன். அது வந்து கம்பைலர் வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படிங்கறத சொன்னேன். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இப்ப நான் இதுக்குள்ள வந்துட்டு ட்ரூ அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு வந்து நான் ட்ரூங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. நான் இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட நான் இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபீல்ட் நேம் எல்லாமே இருக்கும். ஓகே. சோ இப்ப அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அது ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இதே நான் ஒரு அரேய கொடுத்தேன்னா அது எனக்கு அரே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நான் வந்துட்டு இதே இதுக்கு நல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நல். அப்போ எனக்கு என்னன்னா ரிட்டர்ன் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆக்சுவலி நான் இதுக்கு வந்து நல்லுன்னு தான் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒரு ட்ரிக்கி கேஸ். ஓகேவா. சோ இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இது என்னன்னா நீங்க நல்லா அசைன் பண்ணிருக்கீங்க. பட் கம்பைலர் அதை வந்துட்டு என்னதான் தான் கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. சோ தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் பிகின் இருக்குல்ல. சோ பிகின்ட்ட வந்துட்டு நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நான் நிறைய நம்பர்ஸ் இங்க அசைன் பண்ணிருக்கேன் இதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் தான் இருக்கணும். இங்க வந்து என்னங்கிறத போடணும். இந்த மாதிரி என்னன்னு போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா. நீங்க வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த என்னன்னு போட்டீங்கன்னா கம்பைலர் வந்துட்டு ஓகே அது வந்து ஒரு பிகின்ட் அப்படிங்கறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து பிகின்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ம், இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க 45 அப்படின்னு கொடுத்தா அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு என்னதான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அந்த நம்பர் தான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. பட் உங்களோட டைப் மட்டும் என்னன்னா ஸ்ட்ரிங்னு இருக்கும். அப்ப நீங்க எப்படி அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
alternate. இப்போ இங்க உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. பில நான் 2ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கிறதுனால, அந்த 2ங்கிற வேல்யூவ கன்கேட் பண்ணிருக்கு. ஓகேவா? கன்கேட்டினேட் மீன்ஸ் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி எழுதிருக்கு. 45 பிளஸ் 2 பண்ணல. அங்க வந்து கன்கேட் பண்ணியிருக்கு. அந்த 2ங்கிற வேல்யூவ ஜாயின் பண்ணி எழுதிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து இந்த மாரி கன்கேட்டினேஷன் பண்ணும். நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு நம்பரையே குடுத்தாலும், அத ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிட்டு, நீங்க அதுக்குள்ள ஒரு நம்பர ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அது இந்த மாரி கன்காட்டினேட் தான் பண்ணி குடுக்கும். இதே நான் அத டபுள் கோட்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, நான் இங்க வந்துட்டு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்துட்டு என்ன பண்ணும்னா 5 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. சோ இதுக்கு தான் இந்த மாரி டைப் கன்வர்ஷனுக்கு தான் சோ நான் இப்போ வந்து குடுத்தேனா, அது வந்துட்டு என்ன டைப் எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்ல ஒரு இத குடுத்தேன். அடுத்து நம்பர்ல குடுத்தேன். சோ நான் இத நம்பர்ல குடுத்தேன். அத நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல குடுத்தேன். நீங்க சிலலாம் இந்த இத ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அப்படிதானே? ஒரு ஸ்ட்ரிங்கையும், ஒரு நம்பரையும் நீங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது சில எரர் அடிக்கும். பட் இங்க அந்த எரர் அடிக்காது. இங்க என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்க 2வது குடுக்குறது நம்பராவே இருந்தாலும், கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா அதையும் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா நான் ஸ்ட்ரிங்கோட அத ஆட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணிருக்குன்னா, நான் பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருந்தேன் அப்படின்னா, 2 தான் குடுத்திருக்கேன். பட் நான் இங்க வந்துட்டு 45 ஸ்ட்ரிங்ல குடுத்ததுனால, இந்த 2வ அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுவே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கும். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கன்கேட் பண்ணி குடுக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு எதுல அவைலபிளா இருக்கும்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல அவைலபிளா இருக்கும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்குதா? சோ இதுக்கு பேரு தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறது என்னன்னா, டைப் கன்வர்ஷன். ஓகே. சோ இந்த டைப் கன்வர்ஷன்ல இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இது வந்துட்டு இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ நான் 2வது குடுத்த வீக்கு நான் நம்பர் தான் குடுத்திருந்தேன். பட் அது வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஏத்த மாரி கன்வெர்ட் பண்ணி கன்கேட் பண்ணி எழுதிச்சு. அப்படிதானே? சோ அது ஆட்டோமேட்டிக்கா டைப்ப கன்வெர்ட் பண்றதுனால அதுக்கு பேரு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதே நான் போயிட்டு அதோட டைப் நம்பராவோ, இல்ல ஸ்ட்ரிங்காவோ சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, அது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். சோ நான் அத போய் என்ன பண்றேன், மேனுவலா நான் தான் போய் கன்வெர்ட் பண்றேன். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுக்கு நான் இதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மாதிரி ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்றதுக்கு 2 விஷயம் 2 விதமா கன்வெர்ட் பண்ணலாம். ஒண்ணு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்னு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். சோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நான் இப்போ 3ங்கிறது வந்துட்டு எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட 2வ ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிளும் இதே மாரி தான். சோ அப்ப அது என்ன ஆயிடுச்சு, 2வ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, கன்கேட் பண்ணி எழுதிட்டு. அதே மாரி தான் நான் பூலியன் வேல்யூ குடுக்குறேன். சோ அப்பவும் அது என்ன பண்ணிருச்சு, பூலியன் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, அது ஜாயின் பண்ணி எழுதியிருக்கு. 3 பிளஸ் 2 அப்படிங்கிறது 3 2 அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்து அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ குடுக்குறேன். அதுவும் என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகி 3 அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஆகுது. அப்புறம் 3 பிளஸ் நல் அப்படிங்கிறது அதுக்கேத்த மாரி நம்ம நான் என்ன சொன்னேன், டபுள் கோட், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள குடுத்தா தான் அது ஸ்ட்ரிங் டைப்ல வரும் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த அன்டிஃபைன்டும் சரி, ட்ரூவும் சரி, நல்லும் சரி நம்ம டபுள் கோட், சிங்கிள் கோட்ஸ்ல குடுத்துருக்கோமா? இல்ல. நம்ம அத சும்மா வெறுமனே தான் குடுத்துருக்கோம். சோ அதனால அப்படி இருந்தாலுமே அது என்ன பண்ணுது? ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அது கூட கன்கேட் பண்ணி எழுதிக்குது. சோ அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதே மாரி இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் நம்பர் இப்ப எப்படி ஸ்ட்ரிங்கா இம்ப்ளிசிட்டா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆச்சோ, அதே மாரி சில எலமெண்ட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நான் 2 ஸ்ட்ரிங்க இப்ப நான் இதுவரைக்கும் என்ன ட்ரை பண்ணேன்னா, 2 ஸ்ட்ரிங்க ஒரு ஸ்ட்ரிங், ஒரு நம்பர ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். இதுக்கு பதிலா இது 2மே ஸ்ட்ரிங் தான். இதுவும் ஸ்ட்ரிங் தான், இதுவும் ஸ்ட்ரிங் தான். இப்ப நான் 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட் பண்ணல. மைனஸ் பண்ணா தான் அது ஒர்க் ஆகும். ஓகே. ஆட் பண்ணா கன்காட்டினேட் பண்ணி எழுதிருவேன்ல. ஏன்னா ஆட் பிளஸ்ங்கிறது வந்துட்டு
கன்காட்டினேஷன் டு யூஸ் பண்ணிடலாம். கன்காட்டினேஷன்னா புரியுதுல, ஜாயின் பண்ணி எழுதுறது. ஓகேவா? சோ a மைனஸ் b அப்படிங்கிறத நான் இங்க வந்துட்டு ரெண்டுமே ஸ்ட்ரிங்ல தான் கொடுத்திருக்கேன். ஆனா கம்பைலர் எப்படி பண்ணிக்கிச்சுன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே நம்பரா கன்வெர்ட் பண்ணி மைனஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து 43 எழுதியிருக்கு. ஆக்சுவலி இது ரெண்டு ஸ்ட்ரிங். சோ நமக்கு வந்துட்டு மைனஸ் பண்ண முடியாது. ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. ஆட் பிளஸ் போட்டோம்னா கன்கேட் பண்ணி எழுதிரும். பட் மைனஸ் பண்ண முடியாததுனால அது ரெண்டுத்தையுமே நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிடுச்சு. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இதே மாதிரி நீங்க மைனஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதர் ஆப்பரேட்டர்ஸ் லைக் மல்டிப்ளை பண்றது, இல்ல டிவைட் பண்றது, இந்த மாதிரி எந்த ஆப்பரேஷன் நீங்க வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கோட இல்ல ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நம்பரோட ட்ரை பண்றீங்க அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு ரெண்டுமே ஸ்ட்ரிங் கொடுத்தேன்ல, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்றேன். ஓகே, அப்ப இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதாவது ஸ்ட்ரிங் வந்து நம்பரா கன்வெர்ட் ஆகி ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங்காவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்பராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ நான் அப்படின்னா என்னன்னா நாட் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம்டைம்ஸ் ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அது நம்பரா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். சோ அது நான்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் சொன்னல இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ல எல்லாமே கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டா ஆகாது. இப்போ உங்களுக்கு இதுலலாம் பாசிபிள் கன்வெர்ட் பண்றதுக்கு பாசிபிளா இருக்கு. சோ இங்க வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துரும். இப்ப இதெல்லாம் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப 2 நீங்க வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலுமே அது வந்து நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பூலியன் வேல்யூவை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ ஃபால்ஸ். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அப்ப அதை என்ன பண்ணும்னா, இப்ப நான் வந்து ட்ரூவ வந்துட்டு இங்க வந்து மைனஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு, எனக்கு 44ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கும்னா, இந்த ட்ரூங்கிற பூலியன் வேல்யூவ அது வந்துட்டு 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த ஏல இருந்து இந்த 45ல இருந்து அந்த 1 வந்து மைனஸ் பண்ணி அவுட்புட்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இதே நான் இங்க ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், 45 ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஃபால்ஸோட வேல்யூ என்னது, 0. சோ அதனால இங்க 45 ரிட்டர்ன் பண்ணுது. சோ இந்த மாதிரி பூலியன் வேல்யூவ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர நீங்க ஸ்ட்ரிங்கா குடுத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு இப்ப ஸ்ட்ரிங்கையே நீங்க குடுத்தீங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? முடியாது. 2 ஸ்ட்ரிங்க உங்களால மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்னன்னா இந்த மாரி nan அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ தட் மீன்ஸ் அத நம்பராவும் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிட்டாலும் 2 ஸ்ட்ரிங்க நம்மளால மைனஸும் பண்ண முடியாது. அதனால இது நாட் அ நம்பர் அப்படிங்கறத nan அப்படின்னு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இங்க 4 நீங்க வந்துட்டு நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். அது சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். ஹலோவ உங்களால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கன்கேட் பண்ணி எழுதிடலாம். ஆனா இங்க மைனஸ்ன்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இஷ்யூ ஆகுது. சோ அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த மாதிரி டைம்ல ரிசல்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி nan அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். தட் மீன்ஸ் இது நாட் அ நம்பர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ பூலியன் கன்வர்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரூனா 1ஆ கன்வெர்ட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஃபால்ஸ்னா 0ஆ கன்வெர்ட் பண்ணி மைனஸ் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ எந்த ஆபரேஷன்ஸ்னாலும் ஃபர்தரா பண்ணிக்கலாம். ஓகே, சோ நல்லுங்கிற வேல்யூவை நல்லுங்கிற வேல்யூவை நீங்க இங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா 45 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நல்ல வந்துட்டு அது என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும்னா 0 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே,
கம்பைலர் நல்லுங்கிற வேல்யூ 0ன்னு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். எப்படி ட்ரூவோ ஃபால்ஸோ 1 0ன்னு கன்வெர்ட் பண்ணிக்குமோ அதே மாதிரி நல் வேல்யூவை நல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை 0வா கன்வெர்ட் பண்ணிக்கும். அன்டிஃபைன்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது என்னவா கன்வெர்ட் பண்ணும்? அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதை நீங்க வந்து ஜாயின் வேணா பண்ணி எழுதிக்கலாம். ஆனா மத்தபடி உங்களால என்ன பண்ண முடியாது? அது வேற எந்த டைப்லயும் கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்ப நான் இங்க அன்டிஃபைன்டோட நான் ஆட் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்துட்டு இப்ப நான் ஸ்ட்ரிங்கோட அன்டிஃபைன்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்ட்ரிங் குடுத்து இப்ப ஹலோ பிளஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, ஹலோ அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த அன்டிஃபைன்ட நம்மளால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. நல்ல நம்ம 0 அப்படின்னு நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அன்டிஃபைன்ட கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி நாட் அ நம்பர், நாட் அ நம்பர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ எந்த ஒரு ஸ்ட்ரிங்கனாலும் நீங்க 2 ஸ்ட்ரிங்க ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த 2 ஸ்ட்ரிங்லயுமே நீங்க நம்பர் குடுத்திருந்தீங்கனாலும், அத கன்கேட் பண்ணியே எழுதிக்கலாம். இல்ல அது 2த்தையுமே நம்பரா மைனஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, நம்பரா கன்வெர்ட் பண்ணி, அதுவே என்ன பண்ணிக்கும் மைனஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ, ஃபால்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த நல்லு இது எல்லாத்துக்குமே பூலியன் வேல்யூவா இருந்தாலும் சரி, நல் வேல்யூவா இருந்தாலும் சரி, அத நம்பரா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட கம்பைலர் நம்மளுக்கு மைனஸ் பண்ணி, மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் உங்களால என்ன பண்ண முடியாது? அன்டிஃபைன்ட ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியுமே தவிர, நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ நீங்க அதுல ஏதாவது ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. சோ இது எல்லாமே இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். சோ நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? சோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா நான் என்ன சொன்னேன்னா, நான் மேனுவலா நான் போயிட்டு கன்வெர்ட் பண்றது. சோ அத எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பில்ட்-இன் ஃபங்ஷன்ஸ். சோ எப்படி நீங்க டைப் ஆஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்டோட டைப்ப கண்டுபிடிச்சீங்களோ, அது மாரி இப்போ ஒரு எலிமெண்ட்ட நீங்க நம்பரா மாத்தணும் அப்படின்னா, நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணணும். இது பில்ட்-இன் ஃபங்ஷன். ஓகே. நம்பர் ஃபங்ஷன யூஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க என்ன ஸ்ட்ரிங்க என்ன குடுக்குறீங்களோ, அத நம்பரா கன்வெர்ட் பண்ணி தரும். சோ அதுல இப்ப நான் 324 அப்படின்னு குடுத்தேன்னா, அத நம்பரா கன்வெர்ட் பண்ணி தரும். இப்ப e⁻−1 எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. அத நமக்கு நம்பரா கன்வெர்ட் பண்றது ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிருக்கு. சோ எக்ஸ்போனென்ஷியலா இருக்கிறத நம்மளுக்கு டெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி தந்திருக்கு. ட்ரூங்கிறத நம்பரா மாத்துனா என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்? 1ஆ ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்ங்கிறத நம்பரா மாத்துனா நமக்கு 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ அததான் இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சோ இந்த மாரி நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்லுங்கிறது 0வா ரிட்டர்ன் பண்ணும். அ அ அதே மாதிரி வேற எதுக்கெல்லாம் 0 அப்டின்னா, சும்மா நீங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ் குடுத்துட்டு, அதுக்குள்ள எந்த வேல்யூமே குடுக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, அது நம்பர 0வா ரிட்டர்ன் பண்ணும். சோ நான் இங்க வந்துட்டு சோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு? எனக்கு 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதே நான் அந்த ஸ்பேஸ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப நான் வந்துட்டு இப்போ எனக்கு 0ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். சரி நான் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்பேஸ் குடுத்தாலும் சரி, குடுக்கலாட்டியும் சரி அது 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்ப அன்டிஃபைன்ட நான் வந்துட்டு நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? சோ இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நான் சொன்னேன்ல, நம்பர்ஸ நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். நல்ல 0 ஆக்கலாம். சோ ஒரு ஸ்ட்ரிங்க உங்களால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஐ மீன் ஸ்ட்ரிங்ல ஒரு ஆல்பபெட்ஸ குடுத்திருக்காங்க அப்டின்னா,
அத உங்களால என்ன பண்ண முடியாது? நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அது வந்து நாட் எ நம்பர் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாரி ஒரு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதையும் உங்களால என்ன பண்ண முடியாது? நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. வேணா அத ஸ்ட்ரிங்கா வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கும் நாட் எ நம்பர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அதே மாரி நான் அப்படிங்கிறது நாட் எ நம்பர்ங்கிற அந்த ஃபங்ஷனையே நம்ம வந்து அது நம்பருக்குள்ள வேல்யூவா குடுத்துருக்கோம். ஸோ அப்ப அதுவும் நமக்கு என்னதான் ரிட்டர்ன் பண்ணுது? நாட் எ நம்பர் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணுது. சோ எதெல்லாம் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும். இல்லன்னா கன்வெர்ட் பண்ணாது. சோ அடுத்து வந்துட்டு பார்ஸ் இன்ட் பார்ஸ் ஃப்ளோட். சோ இந்த பார்ஸ் இன்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரிங்க நீங்க வந்துட்டு நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு பார்ஸ் இன்ட் யூஸ் ஆகும். சோ பார்ஸ் ஃப்ளோட் என்ன பண்ணும்னா, இப்போ இப்ப இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 2த்துலயுமே 20.01, 20.01 2மே வந்து நான் டெசிமல் வேல்யூ ஃப்ளோட்ல தான் குடுத்திருக்கேன். ஆனா பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணும்போது, அது 2மே ஸ்ட்ரிங் ஓகேவா? இப்போதைக்கு அது சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால 20.01 இதுவும் இங்க வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. ஆனா நான் பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணி அத இன்டிஜரா கன்வெர்ட் பண்றப்போ, ஹோல் நம்பரா கன்வெர்ட் ஆகுது. இதே நான் வந்து பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணி அத இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த ஃப்ளோட் வேல்யூ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்க பிளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோட் வேல்யூ அப்படியே நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஃப்ளோர். ஃப்ளோர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோல் நம்பரா ரிட்டர்ன் பண்ணும். var.floor அப்படிங்கிறது வந்துட்டு 2501 அப்படின்னு இருக்குன்னா, லைக் ஹோல் நம்பரா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்ராக்ஸிமேஷன் வேல்யூ மாதிரி. ஓகே. ஓகே. இவ்ளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு எலிமெண்ட்ட எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்றது. அதுல 3 விஷயம் பாசிபிள் இல்ல அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஆல்பபெட் ஸ்ட்ரிங்க நம்மளால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாரி அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற வேல்யூக்கு நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள எந்த எலிமெண்ட்டும் குடுக்காம எம்ப்டியா குடுத்திருக்கீங்க. சாரி சிங்கிள் கோட்ஸ் சொன்னது நான் அப்படிங்கிற ஃபங்ஷன வந்துட்டு நீங்க குடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதையும் உங்களால என்ன பண்ண முடியாது? நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவுட்புட் நாட் அ நம்பர் நான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்ப நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா, அதே ஃபங்ஷன் தான். ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. 2 மெத்தட் இருக்கு. ஆ ஸ்ட்ரிங் அண்ட் தென் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற 2 மெத்தட்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். பட் டூ ஸ்ட்ரிங் என்ன கிரியேட் பண்ணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஆ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது எரர் அடிக்கும். அதனால ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இப்ப நான் 324 அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும், அத ஆல்பபெட்டாலாம் மாத்தாது. ஜஸ்ட் அத வந்து என்னவா மாத்திரும்னா 324ஆ மாத்திரும். அதே மாதிரி இங்க எக்ஸ்பிரஷனா குடுத்துருக்காங்க 2+4 அப்ப அத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பிரஷன ஆட் பண்ணிட்டு, அண்ட் தென் அத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். அப்ப நீங்க கேட்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணாலுமே அது வந்து எனக்கு அதே நம்பர் மாதிரி தானே பிரிண்ட் ஆகுது. ஒரு சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ்ல கூட நமக்கு பிரிண்ட் ஆகலையே. அப்ப நம்ம எப்படி அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துட்டு ஓகே ஸ்ட்ரிங் ஆஃப் 324 அப்ப நமக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 324 ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஓகே. இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு 324 தான் பிரிண்ட் ஆகும். ஆனா சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? நார்மலா இப்ப நம்பரா இருந்துச்சுன்னா, அத ஆட் பண்ணி குடுத்துருவோம். ஆனா நான் எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு? கன்கேட்டினேட் ஆயிருக்கு. அப்ப தட் மீன்ஸ் அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப தான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க அந்த நம்பரோட ஆட் பண்ணலாம் முடியாது. கன்கேட் வேணா பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, நல்.
இப்ப நல்லா நீங்க ஸ்ட்ரிங்காவும் நான் அப்பவே சொன்னேன். அன்டிஃபைன்டு இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட்னாலும் நீங்க கான்காட் பண்ணி எழுதிக்கலாம் அது கூட. எந்த எரரும் வராது. இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் ட்ரூ அப்படிங்கிறது வந்துட்டு, அது என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணும். ஃபால்ஸ்ங்கிறத ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? டூ ஸ்ட்ரிங்க வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே. 324.டூ ஸ்ட்ரிங். இந்த மாதிரி மெத்தட்லயே நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கா. டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுக்கணும். அப்பதான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே. இப்போ பூலியன் டேட்டா டைப்ல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, சோ பூலியன் டேட்டா டைப்ல எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? இப்போ நீங்க வந்து ஒரு எம்ப்டியா ஒரு வேல்யூவ குடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ இதோட இப்ப நான் இந்த இந்த இதுக்கு ஏதாவது என்ன வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி தரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்குது. ஏன்னா, தட் மீன்ஸ் நான் இந்த சிங்கிள் கோட்ஸ் தான் குடுத்திருக்கேன். அதுக்குள்ள எந்த வேல்யூ குடுக்கல. இப்போ நான் இதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க வேல்யூ ட்ரூ ஆயிரும். அந்த ஸ்பேஸ கூட அது என்ன எடுத்துக்கும்னா, ஏதோ ஒரு எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும். சோ அதோட பூலியன் வேல்யூ நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா, ட்ரூன்னு வரும். ஓகே. இதே மாதிரி இங்க நான் அன்டிஃபைன்ட் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்டிஃபைன்டோட பூலியன் வேல்யூ நமக்கு என்னது அப்படின்னா ஃபால்ஸ். நல்லோட பூலியன் வேல்யூ என்னது? அதுவும் ஃபால்ஸ் தான். நானோட பூலியன் வேல்யூவும் ஃபால்ஸ் தான். ஓகே. சோ இந்த மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட பூலியன் வேல்யூல கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்ப நான் இதுக்கு பதிலா இங்க ஒரு ஸ்ட்ரிங் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பூலியன் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. சோ சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பூலியன் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவோம். ட்ரூ, ஹலோ இந்த மாரி குடுத்துட்டோம்னா, அது வந்துட்டு ஏதோ ஒரு எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்கு. சோ அதனால அது எல்லாத்துக்குமே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் நம்ம இப்படி குடுக்கும்போது 0ன்னு குடுத்தாலும் அத வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் 1ன்னு குடுத்தா அத வந்து சாரி 0ன்னு குடுத்தா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 1ன்னு குடுத்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதான் பூலியன் கன்வர்ஷன். சோ இது எல்லாமே நம்ம மேனுவலா பூலியன், நம்பர், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கன்வெர்ட் பண்றோம் ஒரு எலிமெண்ட்ட. அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அன்டிஃபைன்ட உங்களால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாரி ஒரு ஆல்பபெட் ஸ்ட்ரிங்க உங்களால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல எல்லாத்தையுமே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் பூலியன்ல என்னது அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸாவது குடுத்துருக்கணும். இப்ப சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க ஒரு ஸ்ட்ரிங்க மென்ஷன் பண்ண போறீங்கன்னா, அட்லீஸ்ட் அங்க ஒரு ஸ்பேஸாவது இருக்கணும். இல்ல எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் எல்லாத்துக்குமே அது ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். சோ 2 கன்வர்ஷன் பார்த்தாச்சு. இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அண்ட் தென் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகே. ஆர் யூ கிளியர்? எனி டவுட்ஸ்? ஓகே. சோ டுமாரோ நம்ம வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அண்ட் தென் லூப்ஸும் பார்க்க போறோம். ஓகே. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நீங்க பெருசா புதுசா படிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இன்கேஸ் நீங்க வந்து ஆல்ரெடி சி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே சில எப்படி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ டிட்டர்மின் பண்ணுமோ, அதே மாரி தான். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க அதே மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, புதுசா எதுவும் இருக்காது. பிரேக், கன்டின்யூ அதேதான். சேம் டு சேம் அதே மாரி தான் இருக்கும். சோ பெருசா இதுல உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்காது. பட் லூப் கான்செப்ட்ல வந்துட்டு புதுசா 2 லூப் படிப்போம். ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு 2 லூப் படிப்போம். சோ அந்த லூப்ப மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ நம்ம நாளைக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அண்ட் தென் லூப் கான்செப்டும் பார்க்கலாம். சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்
இதுல வந்துட்டு if else and then else if and then switch statement then ternary operator. Ternary operator அப்படின்னா என்னது? ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோலாம் நான் உங்களுக்கு டுமாரோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு 7:56 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம், இல்லை நம்ம செஷன் எண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.